கல்ஃப் நியூஸின் தமிழினுடைய செய்திகளில் எண்ணெய் விலை உயர்ந்தால் அமெரிக்காவுக்கு இலாபமே. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான தனது இராணுவ மற்றும் பொருளாதார நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தியாளர். எனவே எண்ணெய் விலை உயரும் போது நாம் நிறைய பணம் சம்பாதிக்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் பணத்தை விட ஈரானை ஒரு தீய பேரரசு என்று வர்ணித்த ட்ரம்ப் அந்த நாடு அணு ஆயுதங்களை பெறுவதை தடுப்பதே தனது முதன்மையான நோக்கம் என்றும் தெரிவித்துள்ளார். ஈரானின் அணுசக்தி முயற்சிகள் மத்திய கிழக்கையும் ஒட்டுமொத்த உலகையும் அழித்துவிடும் என்றும் அதனை தான் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் அவர் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் புதிய தலைவர் முஜ்தபா கோமைனி ஹார்மோஸ் ஜலசந்தியை மூடுவதாக அச்சுறுத்தியுள்ள நிலையில் டொனால்ட் ட்ரம்பின் இந்த அறிக்கை சர்வதேச அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள கல்ஃப் நியூஸின் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்வதினூடாக அறிந்து கொள்ள முடியும்.